ஹாய், நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஹெல் மேரி என்ன படம் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் இது இன்டர்ஸ்டெல்லார் படம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போனோம். பிகாஸ் அந்த படத்துக்கே நம்ம கோனா நோட்ஸ் வச்சு தான் பார்க்க இருக்கோம். படம் நல்லா இருக்குது, பட் அது புரியறதுக்கு ஒரு சில பக்குவம் தேவைப்படும். சயின்ஸ் புரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் சில பல டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. பட்டு இந்த ப்ராஜெக்ட் ஹெல் மேரி படத்தை பார்க்குறதுக்கு எந்த ஒரு கோனா நோட்ஸும் தேவைப்படாது. பிகாஸ் கொஞ்சோண்டு இருக்கும், ஒரு 10 to 5% தான் இருக்கும். ரொம்ப சயின்ஸ்குள்ளெல்லாம் போகாது. பட் யார் வேணாலும் படத்தை பார்க்கலாம். ரொம்ப ஒரு சயின்ஸ் சென்டரான படம் பார்க்கணும் அப்படி ஒரு கட்டாயம்லாம் இல்லை. யாரெல்லாம் ஒரு சயின்ஸ் டச் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்க நினைக்கிறீங்களோ அதே சமயத்தில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இப்போது சமீபத்தில் எந்த ஒரு படமும் அந்தளவுக்கு ஒன்று ரீச் ஆகிற படம் ரிலீஸ் ஆகலை சமீபத்தில். அதனால் உங்களுக்கு இல்லை ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கலான்னு நினச்சிங்கனாக்கா இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தை ஒன்லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ சூரியனால ஒரு பிரச்சனை உழுகிட்டுக்கு. அந்த பிரச்சனையை காப்பாற்று சூரியனால் வர பிரச்சனையை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ அனுப்புகிறாங்க. அப்படி அங்கே போய் ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இல்லை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். பட் நிறைய சயின்ஸ் டேர்ம்ஸ் சொன்னோம்னாக்கா அது ஸ்பாய்லராக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம். இந்த இவங்க தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த படத்தோடைய இந்த மேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராடனரி மேக்கிங்னு சொல்லலாம். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்க ஹாலிவுட்டில். பட்டு அது அர்த்தமாக பண்ணணும். சும்மா சயின்ஸ் ஃபிக்ஷனாக நம்ம பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணல. எல்லா விதமான ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ஸ்க்ரீன் பிளேயை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா சும்மா சயின்ஸே போட்டு பண்ணோம்னாக்கா எல்லா ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்காது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். மேக்கிங் எக்ஸ்ட்ராடனரி, கேமரா வைஸும் எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே படத்தில் இருக்க எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மஸ்ட் வாட்ச்னு கேட்டிங்கனாக்கா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ். பட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கேன், என்னோட படத்தாச்சும் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வச்சுனிங்கனாக்கா இந்த படத்தை நம்ம மோஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள். கன்ஃபார்மாக இந்த படம் பார்க்கலாம். பட்டுனா தேங்க்யூ.